Hello viewers, welcome to Ravith's Tamil Kitchen. Ravith's Tamil Kitchen la இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச chicken 65 வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நான் 1 கிலோ சிக்கன்ல செய்ய போறேன். அதுக்கு 1 கப் தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். அடுத்தது மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 முட்டை உடைச்சுக்கலாம். எல்லாம் சேர்த்து இப்ப மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. கலர் வேணா கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததா இதுல சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65க்கு சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். சைஸ் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸா போட்டுக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு பொரிச்சு எடுத்துடலாம். 1 hour நல்லா ஊறட்டும். சிக்கன் 65க்கு சிக்கன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. வாணல்ல எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்சிருக்க சில்லி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையாக வச்சுட்டோமா வெளியில் வந்து கருகிடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாமல் போயிடும். அதே போல் எண்ணெயும் ரொம்ப சூடு ஏறின பிறகு போடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினோடனே போட்டுருங்க. எல்லாம் போட்டுட்டேன். நல்லா வேகட்டும். எல்லா பக்கம் ஈவனா வேகணும். அப்படியே திருப்பி விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாகணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மேலே நல்லா மொறுமொறுன்னு வந்தாச்சு. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிட்டு பிளேட்ல மாத்திருங்க. இதே போல மீதி இருக்க சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததான் மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 2 பச்சை மிளகாயை கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துடுறேன். நல்லா மொறு மொறுன்னு வரணும்.
கை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க, மேலே அடிச்சிடும். ரொம்ப டேஸ்டான மொறுமொறுப்பான சிக்கன் 65 ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.